அவங்க கொடுப்பாங்க, எங்களை தான் சொல்றாங்க கொடுப்பாங்கடா. 3 வயசு 4 வயசு அதுக்கு முன்ன மேல பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தை உள்பட நடந்து வரும். அப்படி வந்தவங்க தான் இன்னைக்கு கலக்க போவது யாரு, அசத்த போவது யாரு, அப்படி போவது எல்லாம் காரு பங்களா. நான் வந்து எக்கானமி கிளாஸ்ல போயிட்டு இருப்பேன், எதுல விமானத்துல சாதாரண இந்த 3rd கிளாஸ் பாசிட்டர் மாதிரி போவேன். நம்ம இதுல வந்தவங்க பிசினஸ் கிளாஸ்ல போவாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. நான் அதை எப்படி கருதுறது தெரியுமா, நம்ம உருவாக்கின பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதான் அதனாலதான் உங்க பிள்ளைகள் நான் இப்ப பார்த்தாலும் என்ன சொல்றேன்னா, மேடைக்கு கூட்டு வாங்க, நாங்க மேடை தரோம். பிள்ளைகள் வளர்ந்த பிறகு இப்ப இங்க ஒரு பொண்ணு ₹1,00,000 பரிசு வாங்கியிருந்தாங்க, அவங்க அப்பா அம்மாவும் வந்திருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன ஜாசியா அப்படின்னா என்னையா வாங்கிட்டு என்ன என்ன பொருள்? நண்பர் நண்பர் வச்சாங்களா? நண்பர் அர்த்தத்தை நண்பர். நல்ல அவர் ஒரு தமிழ் வாத்தியார் வச்சாரு அப்படி இல்லாம இல்ல. நான் சொல்றேன், 5 படம் ரிலீஸ் ஆகிருக்கு தீபாவளிக்கு, ஒரு படத்துக்கு பேர் தமிழ் பேர் கிடையாது தெரியுமா? பெரிய அநியாயம். எங்கேயாவது வெளிநாட்டுக்காரர் நம்ம பேர வைப்பானா? 3 முனியாண்டிகள் ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டா 3 முனியாண்டிகள் எங்கேயாவது அமெரிக்கால படம் எடுத்துக்கானா, ஜப்பான்ல எடுத்துக்கானா, சீனாவில் எடுத்துக்கானா? நமக்கு ஏன் இப்படி பைத்தியம் தெரியல. இப்ப ஒரே ஒரு செய்தியை சொல்லுறேன். இந்த வாங்க வாங்க பாத்தீங்களா, குழந்தைகளுக்கு அச்சராபியாசத்துக்கு போயிருந்தேன். தானியத்தை வச்சு கையில எழுதுறது. அதுல பிள்ளைகள் பேர் கேட்டேன். தொட்டு குழந்தைகளுடைய பேர் தமிழ் பேர் இல்ல. இது வருத்தத்தோட சொல்றேன். நான் ஒவ்வொரு குழந்தையும் பேர் கேட்டேன். ஒரு குழந்தை என்னுடைய பேர் கேட்டா, இது வந்து நாங்க ஜாதகப்படி, நாங்க வந்து நட்சத்திரப்படி, மாசப்படின்னு சொல்ல போறாங்க. அதாவது வைக்க வேண்டியதுதான், கடவுள் பேர் வைக்கலாம். பேரை கேட்ட உடனே குலதெய்வத்தை சொல்லி கொடுக்கணும் தெரியுமா? அந்த மாதிரி பேர் இருக்கணும். அப்பா பேரு, தாத்தா பேர் என்ன, யாரு பேரு பேர் என்ன தெரியுமா? நகுல்நாதன். நாதன்னா யாரு? எங்க அப்பா குருநாதனுடைய பேர்ல பின்பகுதி முதல்ல இருக்கிறது குரு தான் என் மகன் பேரு. சரிதா? இது எதுக்குன்னா, நான் ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு நான் அப்படி வைக்கப்படாது. நான் சொல்றேன், கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு ஆதிரை ஆதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க, சாயாதிரை, அதுக்காக ரெடி போலாமா?